எவ்ரிவன். இன்னைக்கு என்சிஇடி கிராஷ் கோர்ஸ்ல நம்ம பார்க்க போறது யூனிட் 9. ஆல்ரெடி 8 யூனிட்ஸ்க்கான தியரி அண்ட் எம்சிக்யூ பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐசிடி இன் எஜுகேஷன் அக்கார்டிங் டு த என்டிஎஸ் சிலபஸ் நம்மளோட யூனிட் 9. ஸோ அதுல இருக்க தியரிஸோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டு ஃபைனலா ப்ரீவியஸ் இயர் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸும் நம்ம சால்வ் பண்ண போறோம். அதையும் நீங்க மறக்காம பாருங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம என்னென்ன கண்டென்ட் பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் ரீசன்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் ஐசிடியில், அதுக்கப்புறமா கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ், அது ஒன்று லைக் தீக்ஷா, ஸ்வயம், வாட் எவர் இட் இஸ், அதை வந்து இன் டீடைல் நம்ம படிக்க போகிறோம். ஃபைனலாக நம்ம Q&A முடிச்சிருவோம். பார்த்து வி ஹேவ் 10 செட் ஆஃப் கொஷின்ஸ் ஃபார் யூ. ஸோ இந்த சாப்டரை நம்ம குயிக்காக பார்த்து முடிச்சிடலாம். ஓகேடா. ஃபர்ஸ்ட் ஐசிஇடி இன் எஜுகேஷன் அப்படின்னா அதுக்கு நம்ம மீனிங் தெரிஞ்சுப்போம்ல. எப்பயுமே ஒரு சாப்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன படிக்கிறோம்னா, ஸோ இன்னைக்கு ஐசிஇடி இன் எஜுகேஷன் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ஐசிஇடியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன், சி ஃபார் கம்யூனிகேஷன், டி ஃபார் டெக்னாலஜி. ஸோ ஐசிஇடினா என்ன? இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி நம்ம டீச்சிங் அண்ட் லேர்னிங்க்கு யூஸ் பண்றோம்ல, அதுதான் ஐசிஇடி எஜுகேஷன் சொல்லுவாங்க. இப்போ டெஃபினேஷன் பாருங்க. இட் ரெஃபர்ஸ் டு த யூஸ் ஆஃப் டிஜிட்டல் டெக்னாலஜி. இந்த டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் அவங்க மீன் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கம்ப்யூட்டரா இருக்கட்டும், இன்டர்நெட் கனெக்ஷன், ஸ்மார்ட் போன்ஸ் ஆர் எனி சாஃப்ட்வேர் ஆர் எனி மல்டிமீடியா டூல்ஸ் சச் அஸ் வீடியோ, ஆடியோ, போட்டோ, என்னவா இருந்தாலும் நம்ம லேர்னிங் ஆர் டீச்சிங்க்கு யூஸ் பண்றது தான் ஐசிஇடி இன் எஜுகேஷன். ஓகேவா? இதை நம்ம யூஸ் பண்றப்போ, இப்போ ஆஸ் அ டீச்சர் நான் உங்களுக்கு இந்த மாதிரி பிபிடி இது பண்ணி லைக் அதை நான் உங்களுக்கு வீடியோவா நான் ஒரு விஷயத்த காமிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு மோர் எஃபெக்டிவா இருக்கும். இப்போ எல்லாருமே சாக் அண்ட் போர்ட் மெத்தட் யூஸ் பண்றது இல்லை, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வந்துருச்சு. ரொம்ப எஃபெக்டிவா நம்ம வந்துட்டு சொல்லி தரதுக்கான ஆப்ஷன் இதுல இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டும் வந்துட்டு இன்ட்ராக்டிவா டிஜிட்டல் ரிசோர்ஸை யூஸ் பண்ணி லேர்ன் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுதான் ஐசிடியோட மெயின் பர்பஸா நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஐசிஇடியோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஐசிஇடி டூல்ஸ். எந்த மாதிரி டூல்ஸ் நம்ம எஜுகேஷன்ல யூஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி கம்ப்யூட்டர் அண்ட் லேப்டாப், ஸ்மார்ட் போன்ஸ் அண்ட் டேப்லெட்ஸ், இன்டர்நெட் அண்ட் வைஃபை, ப்ரொஜெக்டர் அண்ட் ஸ்மார்ட் போர்ட்ஸ், எஜுகேஷனல் ஆப்ஸ். இப்போ எவ்வளோ ஆப்ஸ் வி ஹேவ், கரெக்டுங்களா? ஸோ அண்ட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் லைக் யூடெமி, லிங்க்டின், இதெல்லாம் கூட நமக்கு ஒன் ஆஃப் த எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ். And blockchain can be used for secure storage of academic records. So academic records இப்போ மேனுவலா நம்ம வந்துட்டு யார் எந்த வருஷம் படிச்சாங்க, இப்போ 2014ல படிச்ச லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதெல்லாம் வந்து நம்ம பிளாக் செயின் யூஸ் பண்ணி சேஃபா அவங்களோட டீடைல்ஸுமே வந்துட்டு எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது. கரெக்டா? நம்ம ஏதோ ஒரு நோட்ல எழுதி தேடுறதை விட இந்த மாதிரி எஃபெக்டிவா ஐசிடி டூல்ஸ் யூஸ் பண்ணி சேவ் பண்ணா நம்ம ஈஸியா அந்த டேட்டாவை ரிட்ரைவும் பண்ண முடியும். கரெக்டுங்களா? அதுதான் சொல்றாங்க. அண்ட் லேர்னிங் அனலிட்டிக்ஸ் அண்ட் அனலைசிங் ஸ்டூடெண்ட் டேட்டா டு இம்ப்ரூவ் லேர்னிங் அவுட்கம்ஸ். அண்ட் இப்போ வந்துட்டு இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மார்க் நம்ம என்டர் பண்ணிட்டோம்னா எவ்வளோ பேர் ஆவரேஜா வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட்ல எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்காங்க, அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட் ஒரு சப்ஜெக்ட்ல எவ்வளோ ஸ்கோர், எந்த சப்ஜெக்ட்ல ஹை ஸ்கோர், எதுல லோ ஸ்கோர், இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் கூட ஸ்டூடெண்டோட லேர்னிங் அவுட்கம் நம்ம மானிட்டர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். கரெக்டா? ஸோ ஐசிடினா என்னன்னு உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இப்போ ஐசிடி வந்துட்டு எஜுகேஷன்ல எதுக்கு இம்பார்ட்டன்ட், அது என்னெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் யூஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இம்ப்ரூவ்ஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணணும் சொல்லியிருந்தோம்ல, இப்போ டிஜிட்டல் டூல்ஸ் மேக்ஸ் லேர்னிங் மோர் இன்ட்ராக்டிவ் அண்ட் என்கேஜிங். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூடியூபே எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ யூடியூப்ல ஒரு வீடியோ போடுறாங்கன்னா யூ ஆர் லேர்னிங் இட் அண்ட் ஏதாவது டவுட்னா வந்துட்டு கமெண்ட் பண்ணலாம். அதுலேயே இப்போ நமக்கு ஒரு அட்வான்ஸ்டாக என்ன ஆயிடுச்சு, லைவ் ஆப்ஷன் இருக்கு. அந்த லைவ் ஆப்ஷன் அப்போ என்ன பண்ணுவீங்க, உங்களோட அதர் ஸ்டூடெண்ட்ஸும் வில் ஜாயின் வித் யூ அண்ட் நம்ம டீச்சர் சொல்லி தரப்ப யூ வில் ஆஸ்க் த கொஷின் ஆல்சோ. இட் வில் பி இன்ட்ராக்டிவ், ரைட்? ஸோ ஒரு நாள் நமக்கு டெக்னாலஜி வளர இட் இஸ் பிகமிங் மோர் என்கேஜிங் அண்ட் இன்ட்ராக்டிவா இருக்கு. நமக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கு லைவ்ல. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி தான். தென் ப்ரொவைட் ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ புக்கெல்லாம் வந்து நீங்க வாங்கினாதான் படிக்கணும் இல்லை, புக்குன்னு இல்லை, நீங்க என்ன கத்துக்கணும்னு நினைச்சாலும் நாட் ஜஸ்ட் லைக் அகடமிக் பட் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன் புக்ஸ் கிடைக்குது, வீடியோஸ் கிடைக்குது, ரிசோர்சஸ் கிடைக்குது. கரெக்டா? ஸோ நிறைய நல்ல சொல்லித்தர டீச்சர்ஸ் எல்லாம் நமக்கு ஃப்ரீயாவே யூடியூப்ஸ்ல கூட சொல்லி தராங்க. அண்ட் நமக்கு புக்ஸ், வீடியோ இந்த மாதிரிலாம் அவைலபிளா இருக்கு. அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங். ஸோ டிஸ்டன்ஸ் லேர்னிங் நம்ம வந்துட்டு கிளாஸ் போய் தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சிச்சுவேஷன் நமக்கு இல்லாட்டியும் நம்மளால ஆன்லைன் கிளாஸ் மூலியமா படிச்சுக்கலாம். தட் இஸ் ரிமோட் லேர்னிங் தான் சொல்லுவேன். ஓகேவா? ரிமோட் லேர்னிங் இஸ் நத்திங் பட் நீங்க வந்துட்டு ஸ்கூலுக்கு போகாமையோ காலேஜுக்கு போகாமையோ படிக்கிறது தான்.
ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டெவலப்ஸ் டிஜிட்டல் ஸ்கில்ஸ். ஓகே, ஸோ நீங்க வந்துட்டு டெக்னாலஜிக்கல் அண்ட் டிஜிட்டல் ஸ்கில்ஸும் வந்துட்டு இப்போ கத்துப்பீங்க. இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்டே ஃபோனை என்ன மாதிரி யூஸ் பண்றாங்க கரெக்டா. அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபோன் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்துட்டு ஆன்லைன் எஜுகேஷன். நம்மளுக்கு வந்துட்டு லாக்டவுன் வந்தப்போ மேண்டேட்டரியா நமக்கு ஃபோன் இருக்கணும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து நம்ம எப்பயுமே தப்பான விஷயத்த கத்துக்க நல்ல விஷயத்த கத்துக்கலாம். நீங்க டெக்னாலஜி ரிலேட்டடா அதை எப்படிலாம் இன்னும் யூஸ் பண்ணி நான் லேர்ன் பண்ணலாம் அந்த மாதிரி நம்ம கத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்துட்டு டெக்னாலஜி சம்பந்தமா டிஜிட்டல் லிட்ரரி சம்பந்தமான ஸ்கில்ஸ் வந்துட்டு இன்னும் வளரும். அதுதான் சொல்றாங்க. அண்ட் என்கரேஜஸ் கொலாபரேட்டிவ் லேர்னிங். ஓகேவா, ஸ்டூடெண்ட்டை வந்துட்டு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலமா அண்ட் கம்யூனிகேஷன் டூல் மூலமா ஒரு கொலாபரேட்டிவ் எல்லாரும் தனித்தனியா படிக்காம ஒன்னா படிக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு போறீங்க, ஜி மீட்லயோ ஜூம்லயும் நீங்க ஜாயின் பண்ணி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து திருப்பி படிக்கலாம். கரெக்டா அதோட டெஸ்ட் வருதுன்னா உங்களோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு அது நல்லா தெரியும்ன்றப்ப நீங்க எல்லாரும் ஜாயின் பண்ணி அதுலயே படிக்கலாம். நான் லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கேன், ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போக முடியலனாலும் we have got all the options there. ஸோ அதுதான். ஸோ these are the 5 important. ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 6 சாப்டர்ஸ் வரைக்கும் ரொம்ப ஈஸியாவே இருக்கும். இதுவுமே ஈஸி சாப்டர்ஸ் தான், பட் இதுல கொஞ்சம் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வருது இல்ல, அதனால நீங்க கொஞ்சம் கிளீனா ரிசல்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரீசன்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் ஹேவ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் எஜுகேஷன். ஓகேவா, இப்போ ரீசெண்டா இந்த ஐசிடி மூலமா என்னெல்லாம் டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க, அது எப்படி எஜுகேஷன் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ். ஓகேவா, பிளாட்ஃபார்ம் லைக் MWOCs allow student to learn from anywhere. ஓகேவா, இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், எங்க இருந்து வேணாலும் கத்துக்கலாம். ஸ்கூல் போகணும், நீங்க வீட்டுல இருக்கணும் இல்லை, யூ கேன் கோ டு லைப்ரரி, யூ கேன் சிட் இன் பார்க், வேறெவர் யூ வாண்ட், பட் உங்களால கத்துக்க முடியும். அதுதான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம். ஸோ இப்போ எல்லா ஸ்கூல்லயுமே மேக்ஸிமம் நமக்கு ஸ்மார்ட் போர்ட்ஸ் வந்துருச்சு, டீச்சர்ஸ் அதுலதான் எடுக்கணும்னு சொல்றாங்க. கரெக்டுங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் போர்ட் அண்ட் டிஜிட்டல் ப்ரொஜெக்டர்ஸ் இன்னுமே லெசன் இன்ட்ராக்டிவா இருக்கும். ஸோ அதுல வந்து நம்ம பிக்சர்ஸ் ஏதாவது இன்சர்ட் பண்ணலாம், வீடியோஸ் இன்சர்ட் பண்ணலாம். அதை கிளிக் பண்ணோடனே நமக்கு ஏதாவது குயிக்கா காட்டணும்னா அது ஒரு சாம்பிளா நம்மளுக்கு பசங்களுக்கு காட்டலாம். கரெக்டா. தென் ஏஐ. ஆப்வியஸ்லி ஏஐ என்ன பண்ணுது, நம்மளோட பர்சனலைஸ்டு லேர்னிங் அண்ட் ஆட்டோமேட்டட் அசஸ்மெண்ட்டுக்குலாம் யூஸ் ஆகுது. பர்சனலைஸ்ட் லேர்னிங்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நீங்க என்சிடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க, இவ்வளோ டேஸ் தான் இருக்கு, இவ்வளோ சாப்டர்ஸ் இருக்கு, நான் எப்படி படிக்கணும்னா இட் வில் கிவ் யூ இன் பர்சனலைஸ் டைம் டேபிள் ஆல்சோ. கரெக்டா. அண்ட் நான் வந்துட்டு இவ்வளோ ஸ்பீட்ல படிப்பேன், இத்தனை சாப்டர்ஸ் தான் என்னால முடிக்க முடியும், நான் இவ்வளவு முடிச்சிருக்கேன்னா அதுக்கேற்ற மாதிரி இட் வில் ஹெல்ப் அஸ் டு டூ. ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம நல்ல விதத்துக்கு யூஸ் பண்ணா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். அண்ட் அசஸ்மெண்ட்டுமே வந்துட்டு ஆட்டோமேட் பண்ணலாம்னு சொல்றாங்க. அண்ட் விஆர்னா என்ன, விர்ச்சுவல் ரியாலிட்டி. கரெக்டா. ஸோ நீங்க கேம்ஸ்லாம் விளையாடுறப்ப அந்த மாதிரி தான். விஆர் அலோ ஸ்டூடெண்ட் டு எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் விர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் ஃபார் லேர்னிங். ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் சயின்ஸ் லேப் ஒரு ஹிஸ்டாரிக்கல் சைட் விசிட்ஸ், இதெல்லாம் வந்துட்டு லைக் கைண்ட் ஆஃப் 3Dல தான் நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். அதோட எக்ஸாம்பிள் கிளவுட் கம்ப்யூட்டிங். கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்துட்டு எதுக்காக, இட் இஸ் ஃபார் கிளவுட் கம்ப்யூட்டிங்னா ரிலேட்டட் டு ஸ்டோரேஜ். ஓகேவா. ஸோ அலோ ஸ்டோரேஜ் அண்ட் ஷேரிங் ஆஃப் எஜுகேஷனல் ரிசோர்ஸ் ஆன்லைன். ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு ஆப்வியஸா இப்போ ஒரு இடத்துல வந்துட்டு புக்ஸோ இல்ல வீடியோஸோ கண்டினியூஸா அப்லோட் பண்ணிட்டே இருக்காங்கன்னா தேர் வில் பி சம் டேட்டா லாஸ் இருக்கலாம், ஸ்டோரேஜ் இஷ்யூ வரலாம். அதுவுமே வந்துட்டு எஜுகேஷன்ஸ்ல மெயின்டைன் பண்றது இஸ் ஒன் ஆஃப் த திங். கரெக்டா. வந்துட்டு எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல அனுப்ப முடியாது, ஆனால் அடுத்தடுத்து வர பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குது. அப்போ ஒரு சிங்கிள் பிளேஸ்ல நான் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்றேன் அண்ட் செக்யூர்டாகவும் இருக்கணும்னா we can use the cloud computing. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ரீசன்ட் டெவலப்மெண்ட். There's nothing much to revise. அதனால டாபிக் முடிக்க நான் ரிவைஸ் பண்ணல. பட் ஸ்டில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் பத்தி பார்த்தோம், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் பார்த்தோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், விர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் கிளவுட் கம்ப்யூட்டிங். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போறது ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் இன் எஜுகேஷன். ஸோ ஃபியூச்சர்ல வந்துட்டு நம்ம டெக்னாலஜியும் எஜுகேஷனும் டெக்னாலஜி பேஸ்டா ஏஐ பேஸ்டா ரொம்ப ரிலே ஆகிருக்கும்னு சொல்றோம். இப்ப எல்லாமே டெக்னாலஜி ஆயிடுச்சு, இப்ப எஜுகேஷனும் வந்துட்டு மாறிடும். ஸோ எந்த மாதிரி வந்துட்டு டெக்னாலஜிஸ் நம்மளுக்கு தேவைப்படும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, ஃபியூச்சர் எஜுகேஷன் வில் ரிலே மோர் ஆன் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. ஓகே. அட்வான்ஸ் டெக்னாலஜில வில் பி ரிலேயிங் ஆன் இட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் ஏஐ. ஓகேவா. ஸோ ஏஐ கேன் அனலைஸ் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் பேட்டர்ன் அண்ட் ப்ரொவைட் பர்சனலைஸ்ட் எஜுகேஷன். இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. சாம்பிளாவே 100 ஸ்டூடெண்ட் டேட்டா அப்ளை பண்ணாலும் ஒருத்தர் எப்படி படிக்கிறாங்க அவங்க பேட்டர்னை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஓகே. அண்ட் ஆக்யூமெண்டட் ரியாலிட்டி அப்படின்னா இட் வில் ஆட் டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் டு த ரியல் வேர்ல்ட் மேக்கிங் லேர்னிங் மோர் இன்டராக்டிவ். அப்ப ஏஆர்னா என்ன, ஆக்யூமெண்டட் ரியாலிட்டி. அது வந்துட்டு என்ன பண்ணுமா, நமக்கு ரியல் வேர்ல்டுக்கு இட் வில் ஆட் மோர் டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன். அப்படி நம்ம பார்க்கும்போது என்ன வரும், உங்களுக்கு லேர்னிங் இன்னும் இன்டராக்டிவா இருக்கும்ல, அதுதான் சொல்றாங்க. அண்ட் பிளாக் செயின் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இட் வில் ஃபார் அகடமிக் ரெக்கார்ட்ஸ் சர்டிபிகேட்ஸ். இப்ப நம்ம ஒரு
டைரி எடுத்து கூட யாருமே எழுதுறதில்ல. அதுக்குமே ஜர்னல்ஸ் அண்ட் ஆன்லைன்ல வந்துருச்சு. நம்பர் எல்லாமே ஃபோன்ல சேவ் பண்றோம். அந்த மாரி தான் ஓகேவா? திஸ் பிளாக் செயின் அண்ட் எஜுகேஷன் ஃபார் அகாடமிக் ரிலேட்டடா ஸ்டோர் பண்றதுக்கு. லேர்னிங் அனலிட்டிக்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தது. ஸோ ஸ்டூடெண்ட்டோட டேட்டாவ இம்ப்ரூவ் பண்றதுக்கு. இது எல்லாத்துக்கான நம்ம டெக்னாலஜில ரிலே பண்றதுக்கான மெயின் ரீசன் என்ன? எஜுகேஷன் லெவல இம்ப்ரூவ் பண்றது. எஜுகேஷன் லெவல இம்ப்ரூவ் பண்றதுன்னா, ஸ்டூடெண்ட்ட வந்துட்டு அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு இன்னும் எப்படி பெட்டர் எஜுகேஷன் குடுக்கறதுன்றதுல அதுதான் சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் டாபிக் முடிச்சுட்டோம் ஓகேவா? ஸோ இதுல வந்துட்டு ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் என்னெல்லாம் பார்த்தோம், ரீசன்ட் டெவலப்மெண்ட் பத்தி பார்த்தோம், இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம், அண்ட் தென் ஐசிஇடியோட மீனிங் பார்த்தோமா. இப்ப நம்ம சில இனிஷியேட்டிவ்ஸ் பை கவர்மெண்ட் வந்துட்டு ஐசிடி இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க நம்மளோட எஜுகேஷன். அது என்ன அப்படின்றத குயிக்கா வந்து பார்த்தலாம். சில கீ டீடைல் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அதோட மீனிங் ஒரு டிஸ்கிரிப்ஷன் இப்ப தீக்ஷாக்கு பாத்தீங்கன்னா 4 லைன் இருக்கா. ஸோ அதுலதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீடைல் இருக்கும். மீதி வந்துட்டு ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆர் மேஜர் ஃபீச்சர்ஸ்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு நீங்க அப்படியே லிசன் பண்ணாலே மனப்பாடம் ஆயிடும். பட் இட் வில் டிஃபர் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங். ஓகே, ஸோ எம்சிக்யூல இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துட்டு ஆட் ஒன் அவுட்னு கேட்டாங்கன்னா யூ ஷுட் பி ஏபிள் டு ஆன்சர் இட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போது தீக்ஷாவோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஃபுல் ஃபார்ம் எல்லாமே இம்பார்ட்டன்ட். எல்லா சாப்டர்ஸ்லயும் சொல்றதுதான். டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலேஜ் ஷேரிங். என்னது? டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலேஜ் ஷேரிங். ஓகே, DIFKSHA. இந்த ஷேரிங் இருக்கு SHA தீக்ஷா. ஸோ இது வந்துட்டு ஒரு நேஷனல் பிளாட்ஃபார்ம். தட் மீன்ஸ் ஆல் ஓவர் தி இந்தியா வி கேன் ஆக்சஸ். launched by the government of India. எப்ப இதை லான்ச் பண்ணிருக்காங்கன்னா 2017 ஓகேவா? அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஸோ இந்த சாப்டர் நீங்க படிச்சு முடிக்கும் போது இவ்வளவு எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம் கவர்மெண்ட்ல நமக்கு ஃப்ரீயா இருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்களே ஏதோ ஒரு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்க, 12th முடிச்சுன்னா இந்த ஆப் எல்லாம் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணுங்க. எவ்வளவோ கேம்ஸ் ஏதோ இன்ஸ்டால் பண்றோம்ல ஷாப்பிங்க. ஸோ இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா, உங்களுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாம் சொல்லி தந்தாங்கன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ ஃபர்தர் எக்ஸாமுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது யாரால கொண்டு வரப்பட்டது? மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். எதுக்காக? சப்போர்ட் டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட் அண்ட் ஸ்கூல்ஸ் வித் டிஜிட்டல் லேர்னிங் ரிசோர்ஸ். ஓகேவா? இந்த தீக்ஷாலே யூ வில் ஹேவ் த டிஜிட்டல் லேர்னிங் ரிசோர்ஸ், access to different kind of exams or topic. Okay, so it is designed to improve teaching quality and digital education across the India. So தீக்ஷா வந்துட்டு எதுக்கு டிசைன் பண்ணிருக்காங்கன்னா நம்மளோட டீச்சிங் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கும் டிஜிட்டல் எஜுகேஷன் நம்மளோட இந்தியா ஃபுல்லா பரவுறதுக்காக இதை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. இதோட ஆப்ஜெக்டிவ்ஸ்னா என்னன்னு பார்த்தா ஒரு கோல், வாட் தே ஆர் எய்மிங் ஃபார்னு பார்த்தோம். என்னன்னா ப்ரொவைட் டிஜிட்டல் லேர்னிங். ஓகே, ஸோ டிஜிட்டல் லேர்னிங் ரிசோர்ஸ், அதாவது புக்ஸா இருக்கட்டும், வீடியோஸா இருக்கட்டும், டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்க்கும் ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இதை கொண்டு வந்தாங்க. அண்ட் டீச்சரோட ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டுக்கு இட் வில் பி ஹெல்பிங். ஓகேவா? நாட் ஜஸ்ட் ஃபார் ஸ்டூடெண்ட். ஸோ ப்ரொமோட் டெக்னாலஜி பேஸ்ட் டீச்சிங் மெத்தட். ஸோ தீஸ் ஆர் again comes under your digital technology and ensure access quality education. ஓகே, ஸோ எல்லாருக்கும் இது வந்துட்டு ஈக்குவலான குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்கும்ல. இப்ப தீக்ஷான்ற ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்ம்ல யார் வேணாலும் படிக்கலாம். ஓகே, ஸோ அதையும் வந்துட்டு கொடுக்கறதுக்காக they have made this. So these are their objectives. So the major features என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப்ல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா, ஸோ இதை நான் சொல்றதை விட அதை தான் சொல்றேன். நீங்க இந்த ஆப் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னாலே இதுக்கெல்லாம் ஈஸியா ஆன்சர் பண்ணிக்கலாம். இந்த ஃபேக்சுவல் மட்டும் தான் நீங்க லிசன் பண்ணணும். ஓகே, ஸோ டிஜிட்டல் அதுக்குன்னு இப்போ வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. ஒன்ஸ் நீங்க கேட்டுக்கோங்க, வீடியோ ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். டிஜிட்டல் டெக்ஸ்ட் புக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஆக்சஸ் QR code enabled textbooks through the Diksha app. Okay, ஸோ டிஜிட்டல் டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கா. இதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு QR code enabled டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து தீக்ஷா ஆப் மூலியமா அவங்க டவுன்லோட் பண்ணி படிக்கலாம்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டீச்சர் ட்ரைனிங். ஓகேவா? டீச்சருமே வந்துட்டு அவங்களோட ஆன்லைன் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ரிலேட்டடான ட்ரைனிங் தான் முடிச்சு சர்டிஃபிகேட் அவங்களுக்கு வரும். ஸோ இட் இஸ் ஃபார் தேர் ஓன் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட். நீங்க டீச்சரா இருக்கீங்க, இன்னும் உங்களுக்கு ஏதாவது கோர்ஸ் படிக்கணும்னு வச்சீங்கன்னா அது இது பண்ணிக்கலாம். இன்டராக்டிவ் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா வீடியோஸ் இருக்கு, நமக்கு குவிசஸ் இருக்கு, லெசன் பிளான்ஸ் அண்ட் டீச்சிங் எய்ட்ஸ் எல்லாம் அதுலயுமே இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மல்டிலிங்குவல் கண்டென்ட் வந்துட்டு ஒரு லாங்குவேஜ்ல மட்டும் இருக்காது, இந்தியன் லாங்குவேஜஸ் நிறைய இந்தியன் லாங்குவேஜஸ்ல அவைலபிளா இருக்குன்னு சொல்றாங்க. ஆஃப்லைன் கான்டென்ட்டும் இருக்கும். ஓகேவா? நீங்க வந்துட்டு இன்டர்நெட் ஆன் பண்ணாதான் இது படிப்போம். ஏன்னா நெட் ஆன் பண்ணிட்டு படிக்க போனோம்னா ஃப்ரெண்டு கிட்ட ஏதாவது மெசேஜ் வரும், அதை பார்க்க போனோம்னா யூடியூப் பார்ப்போம், யூடியூப் போனா இன்ஸ்டாகிராம் போவோம், ஸ்னாப் போவோம்.
இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாம நீங்க டவுன்லோட் பண்ணியுமே வந்துட்டு படிக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்ஸ் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், இம்ப்ரூவ்ஸ் டீச்சர் ட்ரைனிங், ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் த்ரூ டிஜிட்டல் இன்டராக்டிவ் கான்டென்ட். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்டராக்டிவ் மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஆல் குட். ஸோ தீக்ஷாவோட ஃபுல் ஃபார்ம் என்ன குயிக்காக சொல்லுங்க. டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலேஜ் ஷேரிங். இது எப்போ வந்துட்டு லான்ச் பண்ணாங்க? 2017. யாரால் லான்ச் பண்ணாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இதை ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? இதோட மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம், அண்ட் தென் மேஜர் ஃபீச்சர்ஸ் அண்ட் தென் இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது நிஷ்தா. ஓகே, நிஷ்தா அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் இனிஷியேட்டிவ் ஃபார் ஸ்கூல் ஹெட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஹாலிஸ்டிக் அட்வான்ஸ்மெண்ட். ஓகே, இது யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஹெட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அவங்களோட ஹோலிஸ்டிக் அட்வான்ஸ்மெண்ட்காக. ஸோ N for national, I for initiative, S for school, H for heads, again T for teachers, H for holistic, A for advancement. All good. ஸோ இதுதான் வந்துட்டு லார்ஜஸ்ட் டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இந்த வேர்ல்டா. ரொம்ப முக்கியம். நிஷ்தா இஸ் த லார்ஜஸ்ட், உலகத்திலேயே வந்துட்டு டீச்சர் ட்ரைனிங்ல லார்ஜஸ்ட் ட்ரைனிங் எதுன்னு பார்த்தீங்கன்னா நிஷ்தா. ஓகேவா? இது எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க? 2019. ஸோ இது வந்துட்டு இம்பார்ட்டண்டாக வந்துட்டு கேட்பாங்க. ஓகே, நாட் ஜஸ்ட் இந்தியா நம்ம கண்ட்ரி மட்டும் இல்லை, இப்போ வேர்ல்டில். ஸோ இதுவுமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் கொண்டு வரப்பட்டது. ஓகேவா? ஸோ இட்ஸ் எய்ம்ஸ் டு இம்ப்ரூவ் டீச்சிங் குவாலிட்டி அண்ட் லேர்னிங் அவுட்கம்ஸ் இன் ஸ்கூல். டீச்சிங் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற மூலியமா நமக்கு ஆப்வியஸாக என்ன ஆகும்? லேர்னிங் அவுட்கம்ஸ், நம்ம கற்றுக்கிற பசங்க எவ்வளோ படிக்கிறாங்க, கற்றுக்கிறதுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் இது வந்துட்டு எய்ம்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட கோல்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ் ஆஃப் டீச்சர்ஸ். ஸோ டீச்சர்ஸோட ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஆஸ் அ டீச்சர் அவங்களுக்கு வந்துட்டு எல்லா குவாலிட்டி இருக்கணும். இம்ப்ரூவ் கிளாஸ் ரூம் டீச்சிங் ப்ராக்டிஸ், கிளாஸ் ரூம்ல எந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் வந்து, அண்ட் ட்ரெயின் டீச்சர்ஸ் இன் மாடர்ன் பெடகோகி. ஸோ பெடகோகி நம்ம ஆல்ரெடி என்னன்னு பார்த்துருந்தோம், என்னென்ன டீச்சிங் மெத்தட்ஸ் நம்ம வந்துட்டு சொல்லி தரலாம் லேர்னர்ஸ்க்கு அப்படின்றது தானே வந்துட்டு பார்த்தோம். ஸோ இந்த மாடர்ன் பெடகாகி வந்துட்டு டீச்சரை ட்ரெயின் பண்றதுக்கு இது யூஸ் ஆகுது. ஸ்டூடெண்ட் சென்டர்டு லேர்னிங்கா இருக்குமா? நம்ம பார்த்துருந்தாலும் ஆல்ரெடி எப்பயுமே ஒரு லேர்னிங் ஸ்டூடெண்ட் சென்டர்டு லேர்னிங்கா இருந்தால் தான் அது ஆக்டிவ் லேர்னிங்கா இருக்கணும் நம்ம பார்த்தோம். ஸோ டார்கெட் குரூப் ஸ்கூல் டீச்சர்ஸ். ஸோ யாரெல்லாம் இவங்க வந்துட்டு டார்கெட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐ மீன் இந்த கோல்ல ஸ்கூல் டீச்சர்ஸ், ஸ்கூல் பிரின்சிபல்ஸ் அண்ட் எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேட்டர். மோர் தென் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்கள they are training the teachers, educational administrators and principals. Okay, so நிஷ்டா இஸ் ஃபார் டீச்சர்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இவங்களோட கீ ஏரியாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, டீச்சர்ஸ் ஆர் ட்ரைனிங் லேர்னிங் அவுட்கம் எப்படி கொண்டு வருது, அண்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ஸ். நம்ம பார்த்தோம்ல, யாருமே we should not treat differently, எல்லாருக்குமே ஈக்குவலான எஜுகேஷன் நம்ம கொடுக்கணும். ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் they will teach. ICT in teaching, கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் பற்றி, அண்ட் அசஸ்மெண்ட் டெக்னிக்ஸ். இது எல்லாத்தையுமே ஒரு டீச்சருக்கான ஓவரால் ப்ரொஃபஷனல் ட்ரைனிங்கை ஃபிட் பண்ணி சொல்லியிருக்காங்க. தென் இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக குவாலிட்டி ஆஃப் டீச்சிங் நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். அப்புறமா ஸ்ட்ரென்தன்ஸ் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட், அது டீச்சரோட நாட் பர்சனல். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நம்ம ஏதோ ஒரு சாப்டர்ல வந்துட்டு டீச்சருக்கு ப்ரொஃபஷனல் குவாலிட்டின்னு ஒன்று இருக்கும், பர்சனல் குவாலிட்டின்னு ஒன்று இருக்கும் பார்த்தோம்ல. ஸோ இதில் இந்த ப்ரொஃபஷனல் குவாலிட்டியை டெவலப் பண்ணுறதுக்காக அண்ட் ஹெல்ப்ஸ் இம்ப்ளிமெண்ட் NEP 2022 reforms. NEP 2022 நம்ம 2020 NEP 2020. ஸோ NEP 2020 நமக்கு ஞாபகம் வரப்போது 5+3+3+4. இந்த ரிஃபார்ம் கூட, இந்த மாடிஃபிகேஷன் கூட டீச்சிங் குவாலிட்டி, அதாவது டீச்சிங் ஸ்டைல் அலைன் ஆகிற மாதிரி இது வந்துட்டு ஹெல்ப் பண்ணும்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். ஓகே, NIESHTHA நிஷ்தா அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தோம், நேஷனல் இனிஷியேட்டிவ் ஃபார் ஸ்கூல் ஹெட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஹாலிஸ்டிக் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ இதை நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் தீக்ஷாவோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தோம். இதோட ஃபுல் ஃபார்ம் பார்க்குறோன்னா இதெல்லாம் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சில லெசன்ஸ்ல பார்த்துருப்போம், அது இந்த மாதிரி அப்ரிவேஷன்ஸ்லாம் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இது எப்போ லான்ச் பண்ணாங்க? 2019. யாராவது லான்ச் பண்ணாங்க? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது வந்துட்டு ஸ்கூல் டீச்சிங் குவாலிட்டியும் லேர்னிங் அவுட்கமையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இவங்க மெயினாக யாரை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம், ஸ்கூல் டீச்சர்ஸ், ஸ்கூல் பிரின்சிபல்ஸ் அண்ட் எஜுகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் வி சா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது ஸ்வயம். ஸ்வயம் இஸ் மோர் ஃபேமஸ் ஐ கேஸ். ஸோ இந்த ஸ்வயம் ஆப் பற்றி நம்ம பார்க்கலாமா? ஸோ ஸ்வயமோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பைரிங் மைண்ட்ஸ். ஓகே, ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங்
aspiring minds. So S is for study, W is for web, A is for active, Y is for young, A is for aspiring, M is for minds. All good. So Swayam is a massive open online course. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல MOOC another massive online open course which was launched by Government of India to provide free online education. நம்ம ஆல்ரெடி தீக்ஷா பார்த்தோம், அனிஷ்டா பார்த்தோம். அந்த மாதிரி இந்த ஸ்வயம் வந்துட்டு ஒரு மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ். ஓகே, ஸோ யார் வேணாலும் கத்துக்கலாம் அண்ட் இட் வில் ஹாவ் a huge amount of content. ஓகே, அண்ட் இதுல முக்கியமா இது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, உங்களோட ஸ்கூல் லெவல்ல இருந்து நீங்க பிஜி லெவல் வரைக்கும் இந்த ஸ்வயம் ஆப் மூலியமா நீங்க கத்துக்க முடியும். உங்களால படிக்கிறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு எஜுகேஷன் கண்டென்ட் உங்களுக்கு ஸ்வயம்ல இருக்க போகுது. ஓகே, ஸோ அதுதான் சொல்றேன். உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஏதோ ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா அந்த எக்ஸாம்ல இந்த மாதிரி ஆப்ஸ்ல இருக்கான்னு நீங்க தேடி பாருங்க. நம்மளோட ரீஜன் டைம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த என்சிஇடிக்கே வந்துட்டு நிறைய ஹிந்தியில தான் பார்த்தேன். தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் அவ்வளவா வீடியோஸ் கான்டென்ட் பசங்களுக்கு இருக்க மாதிரி இல்லை. ஸோ அந்த மாதிரி இல்லாத டைம்ல யூ கேன் சர்ச் தீஸ் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ இவங்களோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள். ஓகே, இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி ஃப்ரீ பட் தேர் ஆர் சம் ஃபீ பேமெண்ட் யூ ஹேவ் டு டூ. ஸோ அதனால அஃபோர்டபுளா இருக்கும்னு சொல்றாங்க ஸ்டில். அண்ட் அவங்களோட குவாலிட்டி எஜுகேஷன். ஓகே, எஜுகேஷனுமே குவாலிட்டி லைக் ஐஐடி என்ஐடி ப்ரொஃபசர்ஸ் வச்சு தே வில் ஆஸ்க் தெம் டு do the classes. Okay, and online learning opportunities promote பண்றாங்க. Bridge the digital divide. Okay, it will act as a bridge. And the Swayam வந்துட்டு 4 components இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, 4 components என்னென்னு பார்த்தோம்னா, because MCQல கேட்பாங்க, வீடியோ லெக்சர்ஸ் ஒன்று இருக்கு. நெக்ஸ்ட் we have the reading materials, டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் செல்ஃப் அசஸ்மெண்ட். ஓகே, நீங்க முடிச்ச சாப்டருக்கான செல்ஃப் அசஸ்மெண்ட். டிஸ்கஷன் ஃபோரமும் இருக்கு. அதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்னா யூ கேன் போஸ்ட் இட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ லெக்சர்ஸ். ஸோ இது வந்துட்டு ரெக்கார்டட் லெக்சர்ஸ். அதான் நான் சொன்னல, எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ் மூலியமா இந்த லெக்சர்ஸ்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ரீடிங் மெட்டீரியல் நீங்க டவுன்லோட் பண்ணி ஆஃப்லைன்ல படிச்சுக்கலாம். குவிஸ் அண்ட் அசைன்மெண்ட் இருக்கும் விச் யூ கேன் கம்ப்ளீட். அதுக்கப்புறமா உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்றதுக்கான டிஸ்கஷன் forum with the instructors கூட நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். எனி டவுட் ஆர் வாட் எவர் யூ வாண்ட் டு டிஸ்கஸ். இதோட பெனிஃபிட் என்ன, எப்போ வேணாலும் நீங்க கத்துக்கலாம். இட்ஸ் நாட் லைவ், ஸோ இட் வில் பி ரெக்கார்டட். ஸோ எனி டைம் அண்ட் எங்க வேணாலும் கத்துக்கலாம். இட்ஸ் அன் ஆன்லைன். ஃப்ரீ ஆக்சஸ் டு குவாலிட்டி எஜுகேஷன். ஸோ குவாலிட்டி எஜுகேஷன்ஸ்க்கான ஃப்ரீ ஆக்சஸ். கோர்ஸ் ஃப்ரம் த டாப் ஐஐடி இந்தியன் இன்ஸ்டிடியூஷன். ஆல்ரெடி சொன்ன இந்த மாதிரி ஐஐடி கைண்ட் ஆஃப் டாப் யூனிவர்சிட்டியில இருந்து உங்களுக்கு கோர்சஸ் டெலிவரி ஆகும். ஸோ எந்த அளவுக்கு பெனிஃபிஷியல்னு நீங்க பாருங்க. ஓகே, ஸோ ஸ்வயமோட ஃபுல் ஃபார்ம் என்ன, ஸ்டடி வெப் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பிரண்ட் மைண்ட். MOOCனால என்ன, மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ். ஓகே, ஸோ இவங்க இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் லான்ச் பண்ணது. எந்த இயர்ல லான்ச் பண்ணாங்கன்னு முடிஞ்சா கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்பதான் நீங்களும் என்னோட வீடியோ ஆக்டிவா பார்க்குற மாதிரி எனக்கு தோணும். ஐ கேன் ஆல்சோ மேக் மோர் வீடியோஸ் ஃபார் யூ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது PM eVidya. ஓகே, ஈனாலே டிஜிட்டல் நோட் தெரியும்ல. ஸோ PM eVidya எப்போ லான்ச் ஆச்சு, 2020 டியூரிங் த COVID-19 பேண்டமிக் அப்போ இது பண்ணியிருக்காங்க. எதுக்காக, அப்போ எல்லாருமே லாக்டவுன்ல இருந்தோம், வெளியில போய் படிக்க முடியாது. டிஜிட்டல் அண்ட் ஆன்லைன் எஜுகேஷனை இந்தியா ஃபுல்லா சப்போர்ட் பண்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இது வந்துட்டு ஸ்கூல்ஸ் வேர் க்ளோஸ், ஸ்கூல் மூடி இருந்தாலும் நம்ம எப்படி எஜுகேஷனை கண்டினியூ பண்றதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. இதோட ஆப்ஜெக்டிவ் வந்துட்டு மல்டி மோட் ஆக்சஸ் டு எஜுகேஷன். ஓகே, என்ஷூர் டிஜிட்டல் எஜுகேஷன் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட். அதுதான் ஓவரால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஆன்லைன் லேர்னிங் அக்ராஸ் த கண்ட்ரி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதோட மேஜர் காம்போனன்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, தீக்ஷா பிளாட்ஃபார்ம், டிஜிட்டல் டெக்ஸ்ட் புக் அண்ட் லேர்னிங் ரிசோர்சஸ். அண்ட் ஸ்வயம்ல இருந்து Prabha Educational TV channels, broadcasting lessons. Next, we have the radio and podcast audio-based learning programs. Next, we had the digital content for the disabled students, special content for visually and hearing impaired learners. Okay, so already நம்ம போன ஸ்வயம்ல 4 மேஜர் காம்போனன்ட் பார்த்தோம்ல, அந்த மாதிரி இந்த PM வித்யால இருக்க மேஜர் காம்போனன்ட்ஸ் என்னன்னா, தீக்ஷா பிளாட்ஃபார்ம்ல இருக்க நமக்கு டிஜிட்டல் புக்ஸ் அண்ட் லேர்னிங் ரிசோர்ஸ்லாம் இங்க கிடைக்கும். அண்ட் ஸ்வயம்ல இருக்க இந்த பிரபா எஜுகேஷனல் டிவி சேனலோட ப்ராட்காஸ்ட் பண்ண லெசன்ஸ் எல்லாமே நம்ம இங்க பார்க்கலாம். அண்ட் வி ஹேவ் த அதர் பாட்காஸ்ட் அண்ட் டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்கான ஸ்பெஷல் கண்டென்ட்டும் இங்க இருந்துச்சு. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ரிமோட் லேர்னிங்கை ப்ரொமோட் பண்றாங்க. அப்புறமா வந்துட்டு ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ரூரல் ஏரியா வித்தவுட் இன்டர்நெட். இதுதான் முக்கியம். ஓகேவா, ரூரல் ஏரியாஸ்ல இன்டர்நெட் இல்லைனாலும் அவங்களோட எஜுகேஷனை எமர்ஜென்சி அப்போ லைக் என்ஷூர்ஸ் எஜுகேஷன் டியூரிங் எமர்ஜென்சி இன் சச் கைண்ட் ஆஃப்
எமர்ஜென்சி சுச்சுவேஷனையும் நம்ம படிக்கணுன்றதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இது 2020 கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அண்ட் இதோட அப்ஜெக்டிவ் பார்த்தோம், இட்ஸ் மல்டிமோட் அக்ராஸ் country online education and major components importance. பிரசாஸ்த்னா வந்துட்டு ப்ரீ அசஸ்மெண்ட் ஹாலிஸ்டிக் ஸ்கிரீனிங் டூல். பிரசாஸ்த்னா என்ன? ப்ரீ அசஸ்மெண்ட் ஹாலிஸ்டிக் ஸ்கிரீனிங் டூல். ஸோ இது வந்துட்டு ஒரு மொபைல் பேஸ்டு. ஓகேவா, இது ரொம்ப முக்கியம். இவ்வளோ நேரம் நம்ம இந்த வார்த்தையை பார்க்கலாம். ஸோ இது வந்து மொபைல் பேஸ்டுன்னு எஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மீடியா ஆப்ஸுமே நம்ம மொபைலில் பார்க்கலாம். டூல் டெவலப்டு பை யார்? மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஓகே, ஸோ இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ் வந்துட்டு help identify with special needs or disabilities at the early stage. Okay, so டீச்சர்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்க்கு ஏதாவது ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கா, அதாவது அவங்களுக்கு ஏதாவது டிசபிலிட்டி இயர்லி ஸ்டேஜ்லயே கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த அசஸ்மெண்ட் டூலை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோட ஃபீச்சர் என்ன? டிஜிட்டல் அசஸ்மெண்ட், நேரில் எழுதுற மாதிரி இருக்காது. இட்ஸ் லைக் ஃபோன்லயே நம்ம பண்ணலாம். அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் லேர்னிங் டிஃபிகல்ட்டி, அந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அவங்க ஆன்சர் பண்ற மூலியமா we will know உங்களுக்கு ஏதாவது லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கா, இல்லை டிசபிலிட்டிஸ் இருக்கா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஹெல்ப் டீச்சர் டு ப்ரொவைட் அண்ட் அப்ரோப்ரியேட் எஜுகேஷன் சப்போர்ட் அந்த ஸ்டூடெண்ட்க்கு ஏற்ற மாதிரி. இதோட இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு? ஸோ இந்த மாதிரி இருந்தால் நம்ம எல்லாருக்காகவும் ஒரு இன்க்ளூசிவ் லேர்னிங் பிளாட்ஃபார்மை கொண்டு வரலாம். கரெக்டா? ஹெல்ப்ஸ் ப்ரொவைட் இயர்லி இன்டர்வென்ஷன். அந்த குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அவங்களுக்கு ஏற்ற ஸ்பெஷல் நீடுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால அவங்களுக்கு கைட் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அசிஸ்டிவ் டெக்னாலஜி எஜுகேஷன். ஓகே, ஸோ அசிஸ்டிவ் டெக்னாலஜினா என்ன? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஹெல்பிங் எய்ட்ஸ், அசிஸ்டிவ் டெக்னாலஜினா நிறைய இடத்துல. அப்படின்னா டூல்ஸ் ஆர் எனி டிவைஸ் தட் ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதோ ஒரு டிசபிலிட்டி இருக்குன்னா அவங்களுக்கு எஃபெக்டிவா படிக்கிறதுக்கான ஒரு டூலோ டிவைஸோ என்ன இருக்கோ அதாவது அசிஸ்டிவ் டெக்னாலஜி. அசிஸ்டிவ்னா ஹெல்பிங்ல அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க டெக்னாலஜி தான் அப்படி சொல்லுவோம். ஸோ அதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம என்னன்னு பார்க்கலாம். லேர்னிங் ரிலேட்டடா ஸ்கிரீன் ரீடர்ஸ். ஓகேவா, ஸ்கிரீன் ரீடர்ஸ் மூலமா விஷுவலி இம்பேர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களால பார்க்க முடியாதுல்ல, ஸ்கிரீன் ரீடர் மூலயமா அது சொல்றத அங்க இருக்கிறதெல்லாம் அதை படிச்சு காட்டும். ஸோ தே கேன் ஹியர் அண்ட் லேர்ன் இட். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்துட்டு ஹியரிங் எய்ட்ஸ். ஓகே, ஸோ ஹியரிங் எய்ட்ஸ் போடுறது மூலியமா ஹியரிங் impaired students they can hear the things. Okay, that speech to text. And speech to text வந்துட்டு என்ன பண்ணுவோம், நம்ம வந்துட்டு ஏதாவது வேர்டிங் ஏதாவது பேசுறோம். இப்போ நான் பேசுறதெல்லாம் வந்துட்டு உங்களால கேட்க முடியும், அதை டெக்ஸ்டா மாத்தி நீங்க படிச்சிருக்கலாம். ஓகே, தென் பிரெய்லி டிஸ்பிளே யாருக்கு? விஷுவலி இம்பேர்டு ஸ்டூடெண்ட்க்கு பிரெய்லி கீபோர்ட்ஸ் இப்போ வந்திருக்கு. அண்ட் டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சுமே நமக்கு இருக்கு. ஸ்பீச் டு டெக்ஸ்ட் மட்டும் இல்லாம டெக்ஸ்ட் டு ஸ்பீச் என்னால பார்க்க முடியாது, பார்வையில பிரச்சனை, நம்மளால கேட்க முடியும்னா அந்த டெக்ஸ்ட ஸ்பீச்சா மாத்தி நம்ம படிக்கலாம். அதுதான். ஓகே, ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னப்பா, எல்லாருக்குமே ஈக்குவல் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி விஷுவலி இம்பேர்ட் ஆர் ஹியரிங் இம்பேர்ட் வாட் கைண்ட் ஆஃப் நம்ம நிறைய டிசபிலிட்டிஸ் பார்த்துருந்தோம். கரெக்டா? என்ன டிசபிலிட்டிஸ் இருந்தாலும் பசங்களுக்கு ஈக்குவலான லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். கிளாஸ் ரூம் வந்துட்டு இன்க்ளூசிவா இருக்கும். அண்ட் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, அவங்க ஒருத்தர் பிலாங் பண்ணியே இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, அவங்களாலே தனித்துவமா படிக்கிறதுக்குமே இது ஒரு வே. அண்ட் டிஜிட்டல் சேஃப்டி. டிஜிட்டல் சேஃப்டினா refers to protecting the user from risk and dangers while using the digital technologies and internet. So obviously இப்போ நமக்குலாம் வந்துட்டு ஃபோன்னாலே ஒரு பயம் இருக்கும். ஓகேவா, நம்மளோட டேட்டா கரெக்ட் ஆயிரும், ஏதாவது ஒரு விஷயம் தப்பா போயிடுமோ, நம்ம இன்ஃபர்மேஷனை திருடிடுவோம், ஆட் பண்ணிடுவோம் நிறைய. பிகாஸ் நம்ம வந்துட்டு என்னதான் பார்த்து யூஸ் பண்ணாலும் தேர் ஆர் சம் பேட் திங்ஸ் ஹேப்பனிங். கரெக்டா? ஸோ ஒரு யூசர் நம்ம ஏதோ ஒரு விஷயத்த யூஸ் பண்றோம், ஏதோ ஒரு ஆப் யூஸ் பண்றோமோ அவங்கள வந்துட்டு ரிஸ்க்ல இருந்து டேஞ்சர் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது டிஜிட்டல் சேஃப்டி. ஸோ ஸ்டூடெண்ட்டுமே ரெஸ்பான்சிபிள், நம்ம வந்துட்டு எப்படி இன்டர்நெட்டை ரெஸ்பான்சிபிள் அண்ட் சேஃபாக யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ இதில் காமன் டிஜிட்டல் ரிஸ்க்னா சைபர் புல்லிங். ஓகே, நம்மள வந்துட்டு இப்போ பணம் கேட்டு மிரட்டுறதோ, நம்மளோட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றியோ, நம்மள இது பண்றது அண்ட் ஸ்கேம் பண்ணுவாங்க. இப்போ நிறைய வருது. ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் யூனிஃபார்ம்ல இருந்து வேற நமக்கு நியூ நம்பர்ல இருந்து கால் பண்ணி உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவோம் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. தீஸ் ஆர் ஸ்கேம்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ். ஐடென்டிட்டி தெஃப்ட். ஓகே, நம்மளோட டீடைல்ஸ் ஐடென்டிட்டியை வந்துட்டு ஆன்லைன்ல இருந்து எடுத்துக்கிறது, அதுதான் ஐடென்டிட்டி தெஃப்ட்.
எக்ஸ்போஷர் டு ஹார்ம்ஃபுல் கண்டென்ட், நமக்கு தேவையில்லாத கண்டென்ட். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயுமே தப்பான லிங்க், தெரியாத லிங்க் ஸ்டூடெண்ட்ஸ் யாரை வேணாலும் நம்ம கிளிக் பண்ணக்கூடாது. நாட் ஜஸ்ட் லிங்க், மெயில் மூலியமாவும் உங்களுக்கு ஏதாவது போட்டோ அனுப்புவாங்க, என்ன அந்த மாதிரி சென்ட் பண்ணாலும் நமக்கு டேஞ்சரஸா இருந்தா நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லை வேற யார்கிட்டயாவது கேட்கலாம், அது எப்பயுமே தப்பு இல்லை. உங்களுக்கு நமக்கு சேஃப் இல்லைன்னு தெரிஞ்சுன்னா we can conclude to someone and நம்மளோட விஷயத்த ஹேக் பண்றது, இதெல்லாம் some common digital risks. ஸோ நம்ம சேஃபா இருக்கணும். ஓகேவா? ஸோ வேஸ் டு என்ஷூர் டிஜிட்டல் சேஃப்டி என்ன பண்றது, பாஸ்வேர்ட் ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் ஏபிசிடியும் போடக்கூடாது. ஓகே, கீப் யுவர் பாஸ்வேர்ட் ஆஸ் மச் சேஃப்டி as யூ கேன். நம்பர்ஸோ அண்ட் மிக்ஸ்டு சிம்பிள்ஸ் இது எல்லாமே கலந்த மாதிரி வைக்கணும். ஓகே, உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெட் சென்டருக்கு நீங்க போறீங்க, ஏதோ ஒரு லாகின் பண்ணி வச்சுட்டு வரீங்க உங்க ஜிமெயில, அதை அப்படியே விட்டுட்டு வரக்கூடாது. ஓகே, உங்க பர்சனல் இன்ஃபர்மேஷனை சேஃப்கார்ட் பண்ணி நீங்க தான் ப்ராப்பரா பாத்துக்கணும். நம்ம ஒரு விஷயம் யூஸ் பண்றோம்னா அப்ப அதை எப்படி ப்ராப்பரா பாத்துக்கிறதுன்னு நமக்கு தெரியணும். இல்லை நம்ம அப்பா அம்மாவை ஹேண்டில் பண்ண சொல்லலாம். செக்யூரான வெப்சைட், எப்பயுமே வெப்சைட்ல இந்த மாதிரி நமக்கு ஒரு டேஞ்சர் சிம்பிள் வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்தாலும் வி ஷுட் நாட் டேக் த ரிஸ்க் அண்ட் கோ இன். ஓகேவா? அந்த மாதிரி இருந்தா நம்மளோட திங்ஸ், நம்ம டேட்டாவை அவங்க கலெக்ட் பண்றதுக்கு, ஹேக் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குன்றதுனாலதான் நமக்கு நாட் செக்யூர்னு இந்த மாதிரி கார்னர்ல இப்படி இருக்குன்னா HTTPS வரும்ல, இந்த கார்னர்ல இந்த சிம்பிள் வரும். அந்த மாதிரி எல்லாம் வந்தா டோன்ட் ஒரு ஏதாவது ப்ரொடக்டிவ் ஆப் நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, ஏதாவது நீங்க தப்பான ஆப்குள்ளயோ ராங் வெப்சைட்குள்ளயோ நமக்கு போகும்போதே என்ன வரும்னா இட்ஸ் இஸ் நாட் செக்யூர்டுன்னு வரும். ஸோ நம்ம சேஃபா இருக்கலாம். பட் இந்த நான் சொன்னல சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது சைபர் கிரைம்க்கோ அந்த இமெயிலே ஃபிஷிங் மெயில் எல்லாம் இருக்கும், அந்த மாதிரிலாம் நீங்க ரிப்போர்ட் பண்ணுங்க. பிகாஸ் நமக்கு ஆட்லயோ நிறைய இடத்துல நமக்கு இதெல்லாம் ப்ரொமோட் பண்றாங்க, நீங்க எப்படி சைபர் கிரைம்க்கு ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஆட் எல்லாம் ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இஃப் இன்கேஸ் ஏதாச்சுன்னா we should be more alert. இப்போ பேரண்ட்ஸ்க்கும் தெரியல, நம்ம அவங்கள கைட் பண்ணணும். ஓகே, ஸோ டிஜிட்டல் சேஃப்டி ரொம்ப ஈஸி தான். சைபர் எத்திக்ஸ் என்னன்னா ஆல்ரெடி பார்த்தோம். மாரல் பிரின்சிபல்ஸ், கரெக்ட், இதெல்லாம் கரெக்ட், எது தப்பு, இந்த ஒரு விஷயத்த நீங்க இப்படிதான் பண்ணணும்னு இருக்கும்ல. ஸோ சைபர் எத்திக்ஸ் ரெஃபர்ஸ் டு த மாரல் பிரின்சிபல் தட் கைட் ரெஸ்பான்சிபிள் பிஹேவியர். ஓகே, நம்ம டிஜிட்டல் டெக்னாலஜி அண்ட் இன்டர்நெட்டை யூஸ் பண்றப்ப நமக்கு இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னெல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதர்ஸ் ஆன்லைன், நம்ம தப்பான இப்போ கமெண்ட்ஸ் பண்றப்பே சொல்லுவாங்க சில பேர் ஹர்ட்டிங்கா அப்யூசிவா நம்ம கமெண்ட் பண்ணா அதுக்கெல்லாம் கேஸ் போடுறாங்க. பிகாஸ் வி ஷுட் ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒன் ஆன்லைன். நம்ம கிட்ட போன் இருக்கு, ஆன்லைன் நெட் இருக்குன்னு என்ன வேணாலும் வி ஷுட் நாட் டூ. ஓகே, ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை எப்பயுமே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. அதனால இந்த மாதிரி விஷயத்துக்கு பீப்புள் ஆர் ரேசிங் த கேஸ். கரெக்டா? அண்ட் பேரகிரிசம் ஜஸ்ட் ஏதாவது டெஸ்ட் எழுதுறோம்னா ChatGPT கேட்டு எங்கேயோ இருந்து காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. இதை டிடெக்ட் பண்றதுக்குன்னு இப்ப டேட்டா வந்துருச்சு. ஸோ அதை நீங்க பண்ணாதீங்க. உங்களோட பிரைவசியும் பர்சனல் டேட்டாவையும் எப்பயுமே ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. காப்பிரைட் லாஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். தேவையில்லாத விஷயத்த டவுன்லோட் பண்ணி பார்க்க கூடாது வித்வுட் ஸ்பெசிபிக் காப்பிரைட். ஓகே ஓகே, ஐ திங்க் இந்த லெசனை குயிக்கா ரீகேப் பண்ணிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னப்பா பார்த்தோம், மீனிங் பார்த்தோம். ஐசிடினா என்ன, அதோட மீனிங் பார்த்தோம். அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இட்ஸ் வெரி ஈஸி, நீங்க டே டு டே லைஃப்ல பண்றது. நெக்ஸ்ட் அதோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம பார்த்தோம். ரீசெண்ட் டெவலப்மெண்ட் என்னெல்லாம்ன்றது பத்தி பேசணும். தென் ஃபியூச்சர் டெக்னாலஜில என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ன்றது இருந்துச்சு. நெக்ஸ்ட் தீக்ஷா பார்த்தோம். அதோட ஃபுல் ஃபார்ம் எப்போ வந்துச்சு, ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் மேஜர் இன்ஃபர்மேஷன். தென் வி டாக்ட் அபவுட் நிஷ்தா, ஸ்வயம், PM வித்யா, பிரசாத், அசிஸ்டிவ் டெக்னாலஜி என்னெல்லாம் இருக்கு, டிஜிட்டல் சேஃப்டி பத்தி பார்த்தோம், சைபர் எத்திக்ஸ் பத்தி பார்த்தோம். கரெக்டா? ஸோ குயிக்கா குழு போயிருக்குமா, தண்ணி குடிச்சிட்டு வந்துருவோம். Okay, first question என்ன, Diksha platform was launched by Government of India in Government of India. Diksha எப்போ 2017 நம்ம பார்த்தோம். கரெக்டா? ஸோ தீக்ஷோட ஃபுல் ஃபார்ம் என்ன இப்பதான் பார்த்தோம். ஸோ ப்ளீஸ் டூ கமெண்ட் இட் டவுன். நெக்ஸ்ட் நிஷ்தா ப்ரோக்ராம் இஸ் மெயின்லி நம்ம பார்த்தோம் டீச்சர் ட்ரைனிங்காக அண்ட் வேர்ல்ட் பிகஸ்ட் பிளாட்ஃபார்ம்னு பார்த்தோம். ஆப்ஷன் பி ஸ்வயம் இஸ் பிளாட்ஃபார்ம் இஸ் ஃபார் இருக்கு ஆன்லைன் கோர்சஸ். கரெக்டா? ஃபிஃப்த் ஒன் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஸ்வயம், இதையும் கமெண்ட் பண்ணுங்க. PM eVidya initiative was launched. இப்போதான் நம்ம இதை பத்தி பார்த்தோம். கோவிட் பேண்டமிக் அப்ப வந்துச்சுன்னு பார்த்தோம்னா. ஸோ பிரசாத் டூல் யூஸ்டு ஃபார் ஐடென்டிஃபைங் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ். கரெக்டுங்களா? அவங்களுக்கு இயர்லி ஸ்டேஜ்லேயே ஐடென்டிஃபை பண்ணி ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் கொடுக்கறதுக்கு. அசிஸ்டிவ் டெக்னாலஜி ஹெல்ப் ஸ்டூடெண்ட், இப்போதான் இதை பத்தி லாஸ்ட் தான் படிச்சோம் ரீசெண்டா. ஸோ கமெண்ட் ஆகும். So which of the following is an example of assistive technology? Screen reader,
Cyber ethic is mainly refers to எதுக்கு? Option B, moral behavior while using digital technology. So லாஸ்ட் சாப்டர் நான் சீக்கிரமா வந்துட்டு போஸ்ட் பண்றேன். வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம் குரூப்லயும் நீங்க டேரக்டா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம். டெலிகிராம் வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணுங்க. வேற ஏதாவது நான் அப்டேட் போட்டாலும் உங்களுக்கு சீக்கிரம் வந்து சேரும். ப்ளீஸ் டூ லைக் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். See you in the next video. Bye bye.